சரிம்மா அம்மா மாநாடு நடத்துகிறோம். நம்மளுடைய குடும்ப விழா அதுக்கிட்ட மே மாதம் 11ஆம் தேதி 12 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம நடத்துகிறோம். அது நடத்துகிற நோக்கம் வந்து வன்னியர்கள் போன்று ரொம்ப பின்தங்கி பாதாளத்தில் இருக்கிற சமுதாயம் முன்னேற்றணும். ஐயாவுடைய கனவு 45 வருஷமா ஐயா கோரிக்கை ஜாதிவாரி கணக்கு நடத்துங்க. ஜாதிவாரி கணக்கு நடத்தினாதான் தமிழ்நாட்டில் என்னென்ன சமுதாயம் எந்த நிலையில இருக்கு தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சாதான் அந்த சமுதாயத்துக்கு நலத்திட்டங்களோ இடஒதுக்கீடோ அவங்க முன்னேற்றமோ கல்வியோ வேலை வாய்ப்போ கொடுக்க முடியும். எல்லாம் இருக்குண்ணா. அதனால நீங்க எல்லாம் குடும்பத்தோட எல்லாம் வாங்க. வந்தாதான் நமக்கு நம்முடைய உரிமைகள் நம்ம மீட்டெடுக்க முடியும். நம்ம பிள்ளைகள்லாம் வருங்காலத்தில் பிள்ளைங்களுக்கு படிப்பு முடியும், படிச்சு வேலைக்கு போக முடியும். இத்தனை காலமா இந்த பிள்ளைங்களெல்லாம் கூலிகளா இருக்கும். இந்த கூலி தொழில் செஞ்சுக்கிட்டு விவசாய கூலிகளா கல் உடைச்சிக்கிட்டு ரோடு போட்டு கொத்தனார் வேலை பண்ணிக்கிட்டு இருக்க முடியும். படிக்கணும், படிச்சு வேலைக்கு கொண்டு போய் நல்ல சுயமரியாதை வாழணும் நோக்கம். அது மட்டும் இல்ல, இந்த மாநாட்டில் மது ஒழிக்கணும்னு முக்கியமான கோரிக்கை வச்சிருக்கணும். மது ஒழிக்கணும்னு சொல்லிட்டு ஆமாமா சரிம்மா சரி. உனக்கு தெரியல 108 வர வச்சுக்க பரவாயில்லையே இவ்வளவு விவரமா இருக்கிறாங்க. அப்படியா அப்படியா என்னப்பா என்ன பண்ற? மளிகை சரியா சரி சரி. உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்லு, எல்லாரையும் கூட்டிட்டு வா. நம்முடைய உரிமை மீட்டெடுக்கின்ற போர் மாநாடு, போர் இல்லை மாநாடு, அதுக்கு அந்த மாதிரி எல்லாமே வாங்க. எப்படியோ பங்காளி யாரை கேட்டாலும் பங்காளின்னு சொல்லிடுறாரு. இந்த ஊருக்குள்ள ஒரு பங்காளி உண்மையதான் சொல்லுவாங்க.